பராசக்தி. தமிழ் மொழிய பத்தி பேசி போராடின ஒவ்வொருத்தருக்குமே இந்த படம் ரொம்ப பெரிய சமர்ப்பணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு படத்துல என்ன பிடிச்சிருந்தது? எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. அவங்க கன்வே பண்ண விஷயம் அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் இது எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பவர் அப்படி என்ன, அவங்கனால என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் யாரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. பர்டிகுலரா இவங்க அவங்கன்னு சொல்லவே முடியாது. அதர்வா ஆகட்டும், ரவிமோகன் ஆகட்டும், அண்ணா ஆகட்டும், ஸ்ரீல் ஆகட்டும், எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. சோ படத்தோட லென்த் லாக்ஸ் பத்தி ஏதாச்சும் இருக்கா? என்ன கேட்டா லாக்னு எதுவும் கிடையாது. அவங்க கன்வே பண்ற விஷயம் மேபி டிலேவா இருந்திருக்கலாம். பட் அது நான் லாகா கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா எடுத்தோடனே ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட முடியாதுல்ல, அது டைம் எடுக்கும். சோ அதுதான். சோ கான்ட்ரோவர்சி மீறி இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்றீங்களா, இல்ல உங்களோட கருத்து என்ன இந்த படம்? கான்ட்ரோவர்சி அதெல்லாம் எங்களுக்கு வேணவே வேணாம். அவங்க சொல்லக்கூடிய கருத்து வேற லெவல்ல போய் ரீச் ஆகுதா, அது மட்டும்தான். ஓகே, தேங்க் யூ. படம் சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயன் நடிப்பு சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, பாட்டு எல்லா பாட்டும் நல்லா இருக்கு. ஓகே, நீங்க 3 பேர் நடிச்சிருக்காங்க. அதர்வா, ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன். 3 பேரோட நடிப்புல யார் நடிப்பு நல்லா இருந்தது? சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, போல நல்லா நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, உங்களுக்கு பழங்காலத்துல அந்த இந்தி திணிப்பு போராட்டம் பத்தி எல்லாம் தெரியும் இல்லையா? ஓரளவுக்கு ஓரளவுக்கு தெரியும். அது அப்படியே காமிச்சிருக்காங்களா, இல்ல கொஞ்சம் மாற்றம் செஞ்சு படத்துக்காக காமிச்சிருக்காங்களா? அதே மாதிரிதான் இருந்தது. படத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? படத்துல எல்லாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, சோ இப்போ இந்தி திணிப்பு போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அத பத்தி ஸ்ட்ராங்கா சொல்றாங்களா இல்ல கமர்ஷியல் எலிமெண்ட்? ஸ்ட்ராங்காவே சொன்னாங்க. படம் ஃபுல்லாவே அத மட்டும் தான் அவங்க பேசியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் யாரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹீரோவா எஸ்கே நல்லா பண்ணிருந்தாரு. வில்லனா அதை விட ஜெயம் ரவி சூப்பரா. ஓகே, படத்துல லாக் அது மாதிரி ஏதாச்சும் இருந்ததா? செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சில சீன்ஸ் ரீசனபிளா இல்ல பாக்க. ஓகே, தேங்க் யூ. படம் சூப்பரா இருந்துச்சு படம். ஸோ சரியான ஆக்ஷன் பேக் மூவி மாதிரி இருந்துச்சு. அண்ட் நல்ல கான்செப்ட், நல்ல ஸ்டோரி லைன். ஓகே, ஸோ எனக்கு நான் பர்சனலா ஒரு மாதிரி ஆயுத எழுத்து அந்த ஃபிளேவர் இருக்குங்கிறது நான் நினைச்சேன். ஏன்னா அது அண்ட் மணி சாரோட அசிஸ்டன்டா சுதா மேம். படம் சூப்பரா இருக்கு. அண்ட் ஜெயம் ரவி சார் சூப்பரா பண்ணிருக்காரு. ஓகே, குட் மூவி டு வாட்ச். படத்துல என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? எனக்கு டோட்டல் படமே பிடிச்சிருந்தது. என்ன என்கேஜ் பண்ணிச்சு. ஸோ யூஸ்வலா எல்லா படமும் இதான் நடக்க போகுதுங்கிறது இல்லாம இது சூப்பரா இருந்தது. அண்ட் நடுவில் இருந்த கேமியோலாம் சரியான சர்ப்ரைஸ். பர்ஃபார்மன்ஸ்ல எப்படி பண்ணிருக்காங்க? எஸ்கே எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்ரீலீலா தமிழ்ல முதல் படம், அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. மூவி பத்தி சொல்லணுமா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் வைஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கூஸ்பம்ப் சீன்ஸா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா கிளைமேக்ஸ்ல ஆந்திரா, கேரளா எல்லா ஸ்டேட்டையுமே ஒன்று சேர்த்து தமிழுக்காக நாங்க போராடுறோம்டா, தமிழ் நம்ம மொழிடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்காக ஒன்று பண்ணுவாங்க. உண்மையில அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிங். அண்ட் ரவிமோகன் சார் ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா பண்ணிருக்காரு. ஸோ அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சாதாரண வில்லன் தான் போல, இவருக்கு வில்லனா ஒர்க் அவுட் ஆகாது போல நம்ம நினைப்போம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா என்ன மனுஷன் இப்படி பண்ணிட்டாரு, நம்ம கோவம் வர அளவுக்கு அந்த மாதிரி பண்ணிருப்பாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. டைலாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா சென்சார் தான். மற்றபடி டைலாக்ஸ் எல்லாமே அதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய டைலாக்ஸ் கிளாப்ஸ் நல்லாவே தட்டினாங்க. ஸோ நம்ம தமிழ் மொழிக்காக பேசின டைலாக்ஸ் எல்லாமே அதுக்கு கிளாப்ஸ் தட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல பார்த்து தெரியுமா இந்தி திணிப்பை பத்திலாம், இல்ல அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது படம் பார்க்கும்போது? ஆக்சுவலா இந்தி திணிப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்றது நமக்கு தெரியும். பட் ஆனா இவ்வளவு டீடைல்டா இருந்ததுன்னு தெரியாது. சோ இந்த படம் மூலியமா நிறைய பேருக்கு தெரிய வரும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரியுற மாதிரியான ஒரு விஷயங்களை நமக்கு தெரிய வச்சிருக்காங்க. டைலாக்ஸ் மூலியமாவும் ஆக்டிங் மூலியமாவும் அந்த ஸ்டோரியை கொண்டு போன விதமாவும் எல்லாருக்குமே இந்த கண்டிப்பா புரியும். ஓகே, இப்படி ஒண்ணு இருந்துச்சு, நமக்காக இவ்வளவு போராடி நம்ம இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நமக்கு கொண்டு வருது. நமக்கு அந்த நாட்டு பற்று எல்லாத்தையுமே நமக்கு கொண்டு வருது. இந்த படம் இது ஒரு நாட் ஒன்லி ஒரு மூவி, ஒரு எமோஷனலா ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஜிவியோட பிஜிஎம் எப்படி இருந்தது? டெக்னிக்கலா டைரக்டர் சுதாவோட டைரக்ஷன் எப்படி இருந்தது? அத பத்தி டைரக்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சும்மாவே நிறைய படங்கள் அவங்க லைக் அவங்க ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல படங்களா தான் இருக்கும். ஒரு கருத்து சொல்ற படங்களா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படங்களும் அமைஞ்சிருக்கு. இந்த படமும் அமைஞ்சிருக்கு. ஒரு அதை பூரிக்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் டைலாக்ஸ் மூலியமா. அண்ட் இந்த படத்தை அவங்க எடுக்கணும்னு நினைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்லலாம். இது கண்டிப்பா எவ்வளவு போராட்டங்களை தாண்டி எடுத்திருப்பாங்கன்றது நம்ம படம் பார்த்து முடிச்சு வரும்போது தெரியுது. ஓகே, எதுக்கு சென்சார் ப்ராப்ளம் வந்துச்சு எல்லாம் வந்துச்சுன்றது நமக்கு அது புரிய வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு
சர்ச்சைகளுக்குரிய ஒரு படத்தை வந்து ரொம்பவே நல்லபடியா நமக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலயுமே நமக்கு முக சுளிக்க வைக்காமலையோ இது பண்ணாமலையோ நமக்கு அந்த ஒரு இதோட கொண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிவி இதை பத்தி சொன்னோம் அப்படின்னா அவர் வந்து சும்மாவே அவர் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அண்ட் 100 ஃபிலிம்க்கு ப்ரூவ் பண்ற மாதிரியான அந்த பிஜிஎம்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் சாங்ஸ் வந்து ரத்னமாலா சாங் வந்து விஷுவலைஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங் அப்படியே கேட்டுட்டு அது அப்படியே படத்துல பார்க்கும்போது நம்மளே உள்ள போற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. சோ இப்போ இந்த செலிப்ரேஷன், இப்போ பொங்கல் செலிப்ரேஷனுக்கு இந்த படம் எப்படி? கண்டிப்பா பொங்கல் செலிப்ரேஷனுக்கு இந்த படத்தை நீங்க எல்லாருமே வந்து தியேட்டர்ல பார்க்கணும். இதை வந்து கொண்டாடணும். இன்னொன்னு நம்ம தான் இதை வந்து இந்த படத்தை எடுத்துட்டு போகணும். நிறைய சர்ச்சைகளுக்காக வந்து படத்தை வந்து நிறைய பேர் டிக்கெட்லாம் புக் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. கிடையவே கிடையாது. இந்த படத்தை நார்மல் ஆடியன்ஸ், தளபதி ஃபேன்ஸ், எஸ்கே ஃபேன்ஸ், எல்லா ஃபேன்ஸும் வந்து பாருங்க, கொண்டாடுங்க இந்த படத்தை. ஏன்னா நமக்கான ஒரு படம், நம்ம தமிழ் மொழிக்கான ஒரு படம். சோ அதை வந்து நம்ம தான் இது பண்ணணும். படம் ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ஓகே. ஒரு தமிழனா வந்து நம்முடைய உணர்வுகள், தமிழன் மட்டும் இல்ல, அந்த தாய்மொழி நேசிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு உணர்வு ரீதியான ஒரு அற்புதமான படம். ஓகே. சிறப்பா பண்ணிருக்காங்க. இயக்குனர் வந்து ஆல்ரெடி 2-3 படம் அற்புதம் படம் பண்ணவங்க. ஓகே. அவங்களுடைய இயக்கத்துல படம் மிக சிறப்பா இருந்தது. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் வெரி நைஸ். ஓகே. உங்களுக்கு படத்துல என்ன பிடிச்சிருந்தது? இப்போ 1960 நடந்த கதை இப்போ நம்ம 2026 பாத்துட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் உண்மையா சொன்ன விஷயங்கள்லாம் படத்துல இருக்கா, இல்ல படத்துக்காக திணிப்பு ஏதாச்சும் அப்படி படத்துக்காக திணிப்புலாம் இல்ல. ஆனா வந்து எதுவும் ஒரு கான்ட்ரவர்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து எல்லாம் கற்பனைங்கிற மாதிரி ஆரம்பத்திலே சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஆனா எல்லாமே பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் அரசியல் ரீதியா யார் யாரு ஒவ்வொருத்த கேரக்டரை ஞாபகப்படுத்துற மாதிரிதான் அந்த இது இருக்கும். கடைசியில தெளிவா வந்து காமிச்சிருப்பாங்க. நடந்த நிகழ்வுகளை வந்து எடுத்திருப்பாங்கதான். ஓகே. அதே மாதிரி கடைசியில படம் முடியும் போது அந்த டயத்துல நடந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரிவீல் பண்றது ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாங்க. ஓகே. நடிப்பை பொறுத்த வரைக்கும் யார் ஸ்கோர் பண்ணிருக்கா? எஸ்கேவா இல்ல எல்லாரும் இயக்குனர் கையில தான் இருக்கு. இருந்தாலும் எல்லா ஆக்டருமே வந்து ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணவங்க தான். அதர்வாகட்டும், எஸ்கேவாகட்டும், நம்ம ரவிமோகன் சார் ஆகட்டும், நிறைய பேர் மற்ற மாநிலங்களும் வந்து இருக்காங்க இல்லையா. ஆமா, எல்லாருமே அவங்களுடைய பாட்டை வந்து மிக சிறப்பா செய்ய வச்சிருக்காங்க. மெஜாரிட்டியான ரோல் வந்து நம்ம எஸ்கே தான். அவர் தான் ஹீரோ. ஹீரோ ரவிமோகனும் ஹீரோ தான். வில்லன் சொல்லிட்டாங்க, வில்லன் கிடையாது. அவரோட கொள்கையில வந்து அவர் சரியா டிராவல் பண்ணப்ப ஒரு வில்லத்தனமா காமிக்கணும்னால கொஞ்சம் ஆப்போசிட் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணு. சரி, நன்றி சார். தேங்க்யூ. படம் எப்படி மேம்? படம் சூப்பரா இருக்குண்ணா. ஓகே. எல்லாமே ஃபுல்லா சூப்பரா இருக்கு படம். எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. ஓகே. படத்துல என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? ஏன்னா இப்போ இது வந்து 1960 நடந்த கதை இல்லையா? சோ இந்த ஜெனரேஷனுக்கு செட் ஆகுமா? இது என்னென்னலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? அப்போ எடுத்த கதையா இருந்தாலும், அப்போ இருந்த கதையை இப்ப எடுத்தாலுமே எல்லாருக்குமே இந்த ஜெனரேஷனுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சிம்பிளா ஈஸியா கரெக்டா எடுத்திருக்காங்க. அது வந்து சோ இப்ப எல்லாருக்கும் பார்த்தாலுமே அது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து மாடிஃபை பண்ணியும் எடுத்திருக்காங்க. அதனால சூப்பரா இருக்கு படம். ஓகே. எல்லாருமே பார்க்கலாம். ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல யாரு ஜெயம் ரவி ஸ்கோர் பண்ணிருக்காரா இல்ல எஸ்கேவா? அது ரெண்டு பேருமே லைக் ஜெயம் ரவியும் சூப்பரா இருந்தது, சிவகார்த்திகேயனும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. எல்லாருமே செம்மையா இருந்தது. ஜெயம் ரவி கேரக்டர்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னடா இது, ஏன்டா ரோல் கொடுத்தீங்க அவருக்கு அப்படின்னு இருந்தது. அது எங்களுக்கே கோவம் வர அளவுக்கு இருந்தது. பட் அதுக்கப்புறமா பார்த்தா அவர் கேரக்டர் கரெக்டா தான் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் சார் ஆஸ் யூஷுவல் செம்மையா இருந்தது. அவருக்கு நான் எல்லா படமும் பார்த்திருக்கேன். இதுவும் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் செம்மையா இருக்கு. எல்லாருமே போய் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. தாராளமா பார்க்கணும். நம்ம தமிழோட பெருமையை பேசியிருக்காங்க. சூப்பர் கூட தாராளமா எல்லாம் ரீச் ஆக வேண்டிய படம். ஓகே. படத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து தாராளமா எஸ்கே ஆக்டிங், அதர் ஆக்டிங், ஜெயமர் ஆக்டிங் எல்லாத்தையும் ஆக்டிங் பிடிக்கா இருந்துச்சு. ஸ்ரீலா பிடிக்கா இருந்தாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் ஆக்டிங் பிடிக்கா இருந்துச்சு. என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு.